Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் மல்டி கலரில் இந்த 3 ரோலில் பிஸ்கட் நட் கூட போட்டேன் இல்லையா, எல்லா மல்டி கலரும் எடுத்து பிளாக் கலர் 4 நாளாக பிரித்து ஹைட்டில் கிராஸ் கட் கூட போட்டோம் இல்லையா, அதுக்கு ஹேண்டில் மெஷர்மெண்ட் அப்புறம் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 2 ஒயர் வச்சு நார்மல் உருட்டு ஹேண்டில் தான் இதில் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடுறதுக்கு இந்த உருட்டு ஹேண்டில் தான் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் போடலைன்னா இந்த உருட்டு ஹேண்டில் நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் 2 ரோல் குடிக்கு, 3 ரோல் குடிக்கு, 4 ரோல் குடிக்கு, 3த்துக்குமே செட் ஆகும். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாடல் குடிங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு சைடு ஹேண்டில் போட்டிருக்கேன், இன்னொரு சைடு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது நம்ம 7 போட்டிருக்கோம் இல்லையா, 4 நாளாக 7 பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்டில். அதில் சென்டர் பார்த்து தான் இங்கே இது சென்டர் நாட். இந்த சென்டர் நாட்க்கு ஒரு நாட் தள்ளி இங்கே சென்டர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் எப்படி நான் மெஷர் பண்ணியிருக்கணும் அதே அளவு சென்டர் பார்த்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி நான் இங்கே வேஸ்ட் ஒயர் வச்சு கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டர் பார்க்கும் போதே 2 பக்கமும் இது மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளுக்கு தப்பில்லாமல் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வரும். இந்த குடிக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னர் ஒயர் 4 அடியில் 5 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் 5 ஒயர், இந்த பக்கம் 5 ஒயர் அப்படி வச்சு தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூட மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சென்டர் பார்த்த இடத்துல நான் அந்த ஒயரை எடுத்துடுறேன். இந்த ஆரஞ்சு ஒயர் தான் நான் சென்டர் பார்த்துருக்கேன். நம்ம இதுக்குள்ளே இந்த 5 ஒயரையும் சேமாக கொடுத்து இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இந்த நாட்டோட இந்த ஹோல்ஸ் வழியாக கொடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நம்ம வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு சரி பாதியாக நம்ம பிடிச்சிக்கணும். நான் இன்னர் ஒயர் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். இப்போ அவுட்ரு ஒயர் பார்த்திங்கன்னா 9 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். அதை இந்த பக்கம் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்தோம் இல்லையா, இந்த நாட்டோட இன்னொரு பகுதியில் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்து இதையும் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி நம்ம இந்த 2 ஒயரையும் பிடிச்சிக்கணும். இப்போது இன்னர் ஒயர் அவுட்டர் ஒயர் ரெண்டுத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போது ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இப்போது இந்த ஒயரை ஒரு ஒயரை இப்படி கீழ் பக்கமாக கொண்டு வாங்க, இன்னொரு ஒயரை இப்படி மேல் பக்கமாகவே இருக்கட்டும், இப்படி வச்சுக்கணும். இந்த இன்னர் ஒயருக்கு கிராஸில் வைக்கிறோம். அதே மெத்தடில் இங்கே இருக்கிற ஒயரையும் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒயரை அப்படி மேல் பக்கமாக கொண்டு வரணும், இதை கீழ் பக்கமாக கொண்டு வரணும். அப்படியே ஜடை பின்னுற மாதிரி நம்ம சுற்றி சுற்றி கொண்டு வரலாம். இது எந்த கலரும் இல்லாமல் நார்மல் உருட்டு ஹேண்டில் இந்த மெத்தட்லேயே ஈஸியாக போட்டுக்கலாம். நீங்கள்
டார்ஸ் ஹேண்டில் தான் நம்ம வந்து ஒயர் முதல்ல கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடணும். இதுக்கு அப்படி இல்லை, நம்ம கிராஸில் கொண்டு வந்து அப்படியே நார்மலாக நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, அதே மெத்தடில் ரெண்டு ஒயரையும் உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கணும். மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிறத லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். மேலே இருக்கிற ஒயரை அப்படி கீழ் பக்கமாக அப்படி சுற்றி இங்கே கொண்டு வரணும். கீழே இருக்கிற ஒயர் அப்புறம் மேலே வந்துடும். இதே மாதிரி தான் 2 பக்கமும் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். லெஃப்ட் சைட் போச்சுன்னா அந்த ஒயரை மறுபடியும் ரைட் சைட் கொண்டு வரணும். இப்போது ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். நம்ம கொஞ்சம் தூரம் போட்டுட்டு இப்படி உள்ளே இப்படி தள்ளி விட்டுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு டைட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்மளுக்கு உருட்டு ஹேண்டில் நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் இதே மெத்தடில் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு கொண்டு வந்துடுறேன். இது வந்து அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. நான் இதில் ஹேண்டில் ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த ஹேண்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஹேண்டிலும் ஒரே மாதிரி வர்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம இது மாதிரி பின்னிட்டு நம்ம வந்து ஸ்கேலில் அளக்கக்கூடாது, இன்ச் டேப்பில் அளந்துக்கணும். இன்ச் டேப் தான் நம்மளுக்கு இதில் ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் அளக்க முடியும். நான் வந்து எப்பயுமே இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து ஒரே அளவில் தான் வந்து நான் வைப்பேன். இப்போ இந்த சைடு நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 21 இன்ச். அதே மாதிரி அளந்து நான் இதுலேயும் 21 இன்ச் வந்து இந்த நீளம் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்டர் நாட்க்கு பக்கத்தில் இருக்கிற பிஸ்கெட் நாட்டில் 1, 2 இதுதான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க இடம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னா, நம்மளுக்கு வந்து கூட வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுனோட வந்து ஹேண்டில் போட்டோன்னா அந்த கூடை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட கவனித்து பண்ணாதான் கூட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து கம்மியாக அளந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரில் வந்து அதிகமாக அளந்து நம்ம போடும்போது நம்மளுக்கு அழகாக தெரியும். அப் அண்ட் டவுன் வந்து எடுக்கும் போதே அழகாக தெரியும். அது வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால தான் நம்ம சென்டர் பார்க்குறதுலேருந்து இந்த உருட்டு ஹேண்டில் போடுற அளவுலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் இது மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த நாட்டில் லெஃப்ட்டு ரைட்டு நம்ம பாதியாக பிரித்து இந்த ஒயர்ஸை சொருகி விட்டுடலாம். நம்ம 5 ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு சைடு 5 ஒயர் வரும், இன்னொரு சைடு வந்து 5 ஒயர் அப்படி சொருகி விட்டுடணும். அப்புறம் 2 ஒயர் எடுத்திருக்கோம், அதை வந்து ஒரு பக்கம் 2 ஒயர் பிளாக் ஒயர் சொருகிடலாம். நம்ம வந்து ஒரு பக்கம் ஒயர் கொடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒயர்ஸை இந்த நாட்டோட இன்னொரு பக்கத்தில் இப்படி கொடுத்துடலாம்.
நான் வந்து கீழே வச்சு போட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இது கேமராக்காக நான் இப்படி பண்ணும்போது எனக்கு சொருகிறது கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு கிராஸில் வந்து ஒயர் வரும். இந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒயர்ஸ்லாம் இங்கே கிராஸ் ஆகிற இந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுணும். இப்போ இந்த பக்கம் கொடுத்துருக்குற ஒயர் இந்த பக்கம் இங்கே கிராஸ் ஆகிற ரைட் சைடு அப்படியே சொருகி விட்டுணும். உள்ள எல்லாத்தையும் அப்படி சொருகி விட்டோம்னா நம்மளுக்கு இது மாதிரி ஃபினிஷிங் கிடைச்சிரும். நான் வந்து ஒயர்ஸ் எல்லாம் உள்ள சொருகிட்டு நம்மளுக்கு இந்த கூடையிலேயே பொருந்தி இருக்கிற மாதிரி நான் ஒரு அடியில் இந்த மாதிரி வேஸ்ட் ஒயர் எடுத்து இங்கே அப்படி கொடுத்தோன்னா கொடுத்துட்டு 2 பக்கமும் அப்படியே சொருகி விடணும் கிராஸில். அது மாதிரி சுற்றி சுற்றி சொருகி வச்சுருக்கேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு அடி ஒயர் எடுத்து நம்ம 3 டைம் அதில் சுற்றியிருக்கோம். அது எங்கன்னா 1 2 3 இந்த 3 நாட்டு இருக்கு இல்லையா, இங்கே தான் நான் சொருகியிருக்கேன். இப்போது இந்த ஒயர் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கொடுத்துடணும். இதை வந்து ஒரு தடவை ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கிராஸில் ரைட்டு லெஃப்ட்டு சுற்றி விட்டுடணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி இல்லாமல் கூடையிலே அழகாக பொருந்தி ஹேண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் ஹேண்டிலுக்கு எல்லா ஒயரையும் லெஃப்ட்டு ரைட்டு போகிற ஒயரில் அப்படியே உள்ளே சொருகி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு அடி பிங்க் கலரில் ஒயர் எடுத்து நான் வந்து கீழே நல்லா இறக்கமாக போட்டிருக்கிறதால 3 டைம்ஸ் வந்து பிங்க் கலர் ஒயர் வச்சு நான் ரோல் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஹேண்டில் போட்டு முடித்தோடனே நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இந்த பேஸ்கெட். இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.